நான் ஏழுமன் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கான சில இடஒதுக்கீடு ஐயா டாக்டர் ஐயா போராடிட்டு இருக்காரு. ஆனால் அதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட்டு முந்தைய தேர்தல் அறிக்கையில் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் இன்றைய முதலமைச்சரே தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். ஆனால் அதை சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே அந்த மாதிரி நாங்கள் எதுவும் சொல்லலை, இப்போ பொய்யான தகவல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதேமாரி எடுத்துக்காட்டா நிதிஷ்குமார் அவர் இந்த இடஒதுக்கீடை மக்களுக்காக அதாவது சமுதாயத்தில் பிற்படுத்த மக்களுக்காக இடஒதுக்கீடு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்த மக்களுக்கு எக்ஸ்ட்ராவே சலுகைகள் கொடுத்து அவங்களுக்கு முன்னேறணும் சொல்லிட்டு சில அமௌண்ட் ஒதுக்கி அந்த பின்தங்கிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தில் முன்னேறணும் சொல்லிட்டு ஒரு நபர் குடும்பத்தில் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த தமிழகத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கிற கோரிக்கையை ஸ்டாலின் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தணும் சொல்லிட்டு பரிசீலனை வச்சிருக்க சொல்லிட்டு இதுவரையிலும் கண்மூடித்தனமான ஒரு நாடகத்தை இதுவரையிலும் பண்ணிட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை பண்ணணும்னு சொல்றது இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கான செய்யற துரோகமா நாங்கள்லாம் உணர்றோம். இது இந்த மாதிரி ஒரு முடிவு, இந்த ஒரு எண்ணத்தை மாத்திக்கணும். கவர்மெண்ட் பன்னீருக்காக இந்த ஒரு முடிவில் இருக்கிறத நாங்களும் பழைக்கணும். நாங்களும் விவசாயியாக இருக்கிறோம். எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு எங்கள் சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சலுகை கூட கிடைக்க மாட்டுது. அந்த சலுகைக்காக எங்கள் டாக்டர் ஐயா போராடி இருக்காரு. எல்லா மக்களுக்காக தான் போராடுறாரு. அதை கூட அவர் நிறைவேற்றி தரமாட்டாரு. எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. எங்களோட நிலைமை அந்த மாதிரி தள்ளப்பட்டு நாங்கள் வாழ்ந்து நிற்கிறோம்.